ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். இன்னைக்கு காலம்புறதுலேருந்தே நல்லா மழை பெஞ்சிருக்கு. நைட்லேருந்தே நல்ல மழை. ஸ்கூல்லாமே லீவ் விட்டுட்டா. எல்லாருமே அவள் வாட்டில் வாழம் வச்சு சமாளிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ரிஸ்க்கு தான், சவாலான டாஸ்க்கு தான். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு சைட் டிஷ் தான், சாதத்துக்கு தொட்டுக்க தான். இன்றைக்கி நம்ம அதில் சாதம், மோர் குழம்பு, கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய். அதுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா பர்பிள், டார்க் பர்பிளாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த க்ரீன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, நாட்டுக்காய் சொல்லுவாள், அது வேண்டாம். இந்த மாதிரி பர்பிளாக இருக்கணும். இந்த மாதிரி இன்னும் குட்டியாக இருந்தாலும் ஓகே தான், சூப்பராக இருக்கும். ஆனால் எண்ணெய் கத்திரிக்காய்னே சொல்லி விற்பா. அதோ இந்த மாதிரி சைஸு, இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் ஓகே தான். இதில் வந்து நாலாக அப்படி பொழந்துக்கணும், கட் பண்ணிக்கணும். இதில் வந்து ஸ்டஃப் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, நைட்டே வந்து எடுத்து அலம்பி வச்சுட்டேன் நல்லா. ஏன்னா காலம்புற அலம்பி நம்ம பொடி வைக்கிறது கொஞ்சம் அப்படியே ஈரமாக ஒட்டின்றோம். நைட்டே எடுத்து வாஷ் பண்ணி, முதல்ல நைட்டே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் எடுத்துருந்தேன். நீங்கள் செய்கிற நேரத்தில் நறுக்கினா போகிறோம், முன்னாடி நறுக்கினா கருப்பாயிடும். இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கணும். இது நாலாக வந்து அப்படியே கட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து கட் பண்ணக்கூடாது, விட்டுறணும். அப்படியே இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஸ்டஃப்டுக்கு வந்து என்ன பொடி அப்படி மேட் பொடி பார்த்திங்கன்னா, நம்மளோட போன லாகில் பார்த்துருப்பேல் மேட் பொடி, கறி பொடின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடி தான். அதாவது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இது வெள்ளை உளுந்த பருப்பு, கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மிளகாவத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதெல்லாம் நல்லா வறுத்துண்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். நான் அதை அன்றைக்கே பண்ணி வச்சுட்டேன், ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன் பார்த்தீங்களா. அதனால் இன்றைக்கி நான் அந்த பொடி பண்ணல, அதை வச்சே நான் வந்து சிம்பிளாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இந்த பொடியை வந்து இதில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இதில் சால்ட்டு நான் போட்டிருக்கேன். அந்த சமயம் நம்ம தேவையான சமயத்துக்கு நம்ம சால்ட்டு போட்டுருந்தா போதும். சால்ட் நான் இதில் போட்டுருக்கேன். ஏன்னா பொரியலுக்குலாம் நம்ம சால்ட்டு போடும்போது இந்த பொடியில் போட்டோன்னா இன்னும் தூக்கலாக போயிடும். அப்படிங்கிறதுனால இந்த பொரியல் பண்ணும்போது ஸ்டஃப்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் இந்த பொடியில் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள் அதிலே போட்டிருக்கேங்கிறதுனால நான் போட்டுக்கல. இப்போ இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்களுக்காக இந்த 4-5 கத்திரிக்காயில் மட்டும் பொடி போட்டு வச்சுட்டுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி பொடி போடணும். அப்புறம் நமக்கு வந்து சாப்பிடும்போது சூப்பராக எம்மியாக இருக்கும். அந்த பொடி வந்து வாயில் நல்லா பல்ல கடிக்கும் போது நல்லா தென்படும். 4 மட்டும் போட்டிருக்கேன். ஃபுல்லாக ஓவராலாக போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். எல்லா கத்திரிக்காய்க்கும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுப்பை வச்சுட்டு நம்ம ஒன்றா பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அதனால் எல்லாத்துலேயுமே சைடு பை சைடு பண்ணி வச்சிடலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கருப்பு கலரில் இந்த மாதிரி கடாய், அடிகனமான சீன்சட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடிகனமானதாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப நேரம் ஹீட் பண்ணுவோம் இல்லையா. அதனால் இந்த மாதிரி ஒரு அடிகனமானதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக நம்ம விடணும். எண்ணெய் கத்திரிக்காய்ங்கிறதுனால எண்ணெய் தான் நல்லா நிறையா இருக்கணும். இந்த அளவுக்கு நான் விட்டுருக்கேன். பார்த்துட்டு மேற்கொண்டு தேவைன்னா நம்ம அப்பப்போ கலரும் போது விட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். இதுக்கு வந்து கடுகெல்லாம் தேவையில்லை. இதுக்கு வந்து தாளிப்பு தேவையில்லை. இந்த கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் தேவையில்லை. போட்டாலுமே தெரியாது, எடுத்து கொடுக்காது. ஸோ நல்லா எண்ணெய் காயிறது பற்றியெல்லாம் இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு கத்திரிக்காவும் போடணும். சூப்பராக ரசித்து நம்ம போடணும். பாருங்கள், அழகாக அப்படி போட்டுருணும். மெதுவாக போடணும். தூக்கி போட்டோம்னா முகத்தில் தெளிச்சிடும். மெதுவாக போடணும். இப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் விட்டு போடணும். மேலே மேலே போட்டிங்கன்னா வேகாது. இந்த மாதிரி தள்ளி தள்ளி நீங்கள் போடணும். அப்படியே வைக்கிறதே ஒரு அழகாக வைக்கணும். இந்த பொடி தான் நமக்கு ரொம்ப ஹைலைட்டு, சூப்பராக இருக்கும். அது வந்து இந்த தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், சொல்லவே முடியாது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த ரெசிபியை எப்படி வைக்கிறேன் பார்த்தீங்களா. அப்புறம் கலரை நமக்கு சௌரியமாக இருக்கும். அதெல்லாம் போட்டுட்டேன். இந்த தட்டில் உள்ள பொடியுமே அப்படி மேலே மலைச்சாரல் போல் அப்படி தூக்கி வைக்கலாம். ஓகேங்களா. போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசில் வைக்கணும்னா
நமக்கே வந்து கரு மாதிரி கமட்ட ஆரம்பிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். இதோ மெதுவாக கிளறணும். ஸ்பீடாக கிளறினோன்னா அந்த கத்திரிக்காயெலாம் வந்து நம்ம 4 பொழந்து வச்சுருக்கோம்ல எல்லாம் உடஞ்சி போயிடும். மெதுவாக இப்படி இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஏதோ மூடி இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அப்புறம் நமக்கு இருமல்லாம் வராது. இந்த சமயத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கமருது இல்லையா, அதனால் எண்ணெய் இப்படி சுற்றின மாதிரி விடணும். சால்ட்டை நான் ஏற்கனவே போட்டுட்டேன், அந்த பொடியோடே போட்டுட்டேன். ஏன்னா தனியாக நீங்கள் போடுறதுக்கு பதிலாக இந்த பொடியோடு போட்டால் தான் அந்த கத்திரிக்காய் நம்ம கடிச்சு சாப்பிடும்போது அந்த சால்ட் நமக்கு தெரியும். இல்லைன்னா சால்ட் இல்லாமல் மாதிரி இருக்கும் கத்திரிக்காய்க்குள்ளே. எண்ணெய் கொஞ்சம் நீங்கள் தாராளமாக விட்டு தான் ஆகணும், இல்லைன்னா கத்திரிக்காயெலாம் ரொம்ப கருகி போயிடும். இந்த அளவுக்கு எண்ணெய் போடும். இப்போ மறுபடியும் வந்து லேசாக ஒரு பெரட்டல், இப்படி ஒரு பெரட்டல், இப்படி ஒரு பெரட்டல் பெரட்டி எல்லாம் கத்திரிக்காய் எல்லாமே அந்த அடுப்போடு அப்படி சட்டியில் செய்கிற மாதிரி இருக்கணும். மேலே இருக்கக்கூடாது. மூடி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்களா மோஸ்ட்லி முக்கால்வாசி ஆயிருக்கு. அங்கங்கே மட்டும் அந்த கலர் இருக்குது. ஸோ அது மட்டும் மாறணும். இந்த மாதிரி சீக்கிரம் நீங்கள் தட்டு போட்டு மூடினா இன்னும் சீக்கிரம் ஆகிடும். திறந்து வச்சோன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். அதே மாதிரி நமக்கு கமரவும் செய்வோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம அணைச்சிடலாம். பார்த்தீங்களா நன்னா வதங்கியிருக்கு. உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம ஏன்னா 4 பொழுந்தனால சூப்பராக வெந்திருக்கு. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி மோர் குழம்புக்கு அதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மோர் குழம்பு தான் பண்ணேன், அதனால தான் இந்த சைட் டிஷ் பண்ணேன். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் கண்டிப்பாக தெரியுங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிட்டு போவோம். அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம். பாய்.